மல்லி சீரியல் நேயர்களுக்கு வணக்கம். மல்லி ப்ரோமோ பார்த்து இந்த வீடியோவில் பார்க்கலாமாங்க. மல்லியும் நம்ம விஜயும் பார்த்தீங்கன்னா இப்போ ஹாப்பியாக இருக்காங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. ரொம்ப நாள் கழித்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. ஒரு ட்ரிப் ஒன்று பிளான் பண்ணி அழகாக பார்த்தீங்கன்னா ஏற்காடுக்கு போய் ஸ்பெஷலாக ரூம் எல்லாம் புக் பண்ணி ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. இன்னொரு பக்கம் ராஜுக்கு பார்த்தீங்கன்னா ரகு கால் பண்ணி உங்களை மிரட்டிட்டு இருந்த கருப்பாடு சிக்கிருச்சு, நான் பிடிச்சிட்டேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யார் அந்த கருப்பாடு, எதுக்காக ரகு அப்படி சொல்றாரு, எப்படி அவர் புடிச்சாருன்னு தெரியல. ஆனா ராஜுக்கு இப்ப சந்தோஷமா இருக்கு. தன்னை மிரட்டிட்டு இருந்த ஆள புடிச்சுட்டாங்க. அந்த விஷயம் என்னை பத்தின விஷயம் இதோட மறைஞ்சு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜு ஹாப்பியா இருக்காங்க. அவன அப்படியே புடிச்சு போய் அவன மெரிச்சு கொலை பண்ணிடுறேன் அப்படின்ற மாரி கோவத்துல இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம மல்லியும், நம்ம விஜயும் பார்த்தீங்கன்னா சந்தோஷமா ட்ரிப்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இதே மாரி நல்லபடியா போனா நல்லாயிருக்கும். ஆனா பார்த்தீங்கன்னா, ராஜு ஏதாச்சும் பண்ணி கெடுக்குவாங்க. அங்க எதுவும் எந்தவித அசம்பாவிதமும் நடக்கக்கூடாது. இன்னொரு பக்கம் தீபிகா பார்த்தீங்கன்னா உண்மையான குற்றவாளி யாருன்னு தெரியல. ஆனா பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் குற்றவாளி இல்லன்னு நல்லாவே தெரியுது. அப்புறம் ஏன் அவர அடிச்சாங்க, டார்ச்சர் பண்ணாங்க, எதுக்குன்னே ஒண்ணுமே புரியல. ஒரு நிரபராதிய அடிக்கலாமா? அதுவும் அவர் ஒத்துக்கினாருன்னு தெரியுது. ஆனா பார்த்தீங்கன்னா, நிரபராதின்னு நல்லாவே நம்ம தீபிகாவுக்கு தெரியும். நெறைய மெடல் எல்லாம் வாங்கியிருக்கேன். ரொம்பவே டேலண்டான ஆளு அப்படி இப்படின்னாங்க. ஆனா பார்த்தீங்கன்னா விஜய போட்டு அவ்வளோ டார்ச்சர் பண்ணாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, அதுவும் பார்த்தீங்கன்னா, ஒரு குற்றமே இல்லாம, குற்ற உணர்ச்சியே இல்லாம பேசுறாங்க. நம்ம விஜய் பார்த்தீங்கன்னா இப்ப உண்மையான குற்றவாளிக்கு ஒரு பயம் ஏற்பட்டிருக்கும். இப்ப விஜய் தப்பிச்சுட்டான். இப்ப நம்மள தான் அடுத்து தேடி வரப்போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதட்டம் வரும். அத வச்சு புடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தீபிகா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்காக இந்த பழிவாங்க உணர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.